கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2018வது வருஷத்துலேருந்து எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அதில் வந்து ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் எனக்கு கிடைக்கிற தரிசனங்கள், சொப்பனங்கள், அப்புறம் அவர் கொடுக்குற அந்த பைபிள் மெசேஜஸ் எல்லாமே அப்படி எழுதி வைப்பேன். எழுதி வச்சு அதை வந்து டைம் கிடைக்கும்போது ஆராய்வேன். இன்னைக்கு காலையில் எல்லா டைரியும் எடுத்து 2018லேருந்து ஒவ்வொரு டைரியாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 2026 2026ல் நாள் எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன, தீர்மானம். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து கிருபை தாங்கப்பான்னு எழுத வச்சாரு. அதுக்கடுத்து தீர்மானத்தை குறித்து பேசினார். தீர்மானம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த சினிமா பார்க்குறது, அப்புறம் இந்த தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம் சொல்லி, இதில் நான் வந்து கரெக்டாக இருக்கணும் ஆண்டவரே, நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் படிக்கணும் இந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானம் பண்ணுவோம்ல நிறைய பேரும். ஆனால் இதுவுமே தீர்மானம் தான். இது தீர்மானத்தில் பால் குடிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். தீர்மானத்தில் இதுவும் முதல் வகை. அதுக்கடுத்த ஸ்டேஜ் தீர்மானத்தில் நம்ம வந்து இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மிடம் கேட்கிறது என்ன, அவர் நம்மகிட்ட விரும்புறது என்னது, அவர் நம்மள பிரியப்படுகிறது என்னதுன்னு நம்ம ஆராய்ந்து அதில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுதான் அதுக்கடுத்த ஸ்டேஜ், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்தபடி அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாங்க. அதை கூட நான் உங்களுக்கு இந்த இதில் போட்டிருக்கேன், வீடியோவில் போட்டிருக்கேன். அவர் எதை கேட்குறாரு நம்மக்கிட்ட அப்படின்னா, உபாகமம் 10:13, அடுத்து மீகா 6:8 இருக்குது. அடுத்து எதை நம்மகிட்ட விரும்புகிறாருன்னா, யோவா 4:23. எதில் பிரியப்படுறாருன்னா, சங்கீதம் 33:5. இதில் வந்து அவர் வந்து இந்த 3 காரியங்களையும் நம்மக்கிட்ட இந்த வருஷத்தில் எதிர்பார்க்குறாரு. இதில் ஒரு தீர்மானம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வருஷம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். இது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்ததுனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று குடும்ப ஜெபம் பண்ணும்போது என் மகன் வந்து சாம் வந்து அந்த பனிமுட்டு மாதிரி போட்டுட்டு படுப்பாங்களா, அந்த மாதிரி படுத்திருந்தான். ஆனால் அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, இந்த எளிய தாத்தா ஜெபம் பண்ணாங்களாமா, அந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நீ சின்ன பையன், இப்படி படுத்தானா நீ தூங்கிடுவே, ஆனால் நீ நிமிர்ந்து நேர்முழங்கால் போட்டு ஜெபம்னு அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ஜெபத்தில் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தேன். அப்போ அந்த முழங்கால் போடுறது கூட அந்த எலியா தாத்தா எப்படி போட்டிருப்பாரு, முழங்கால் நெத்தியில் முழங்கால் படுற மாதிரி அப்படி குனிஞ்சார். அது எதை குறிக்கலாம், பணிந்து குனிந்து முழங்கால் படியிடணும். அப்போ இது வந்து நேற்று குடும்ப ஜெபம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை நம்ம வந்து தீர்மானம் எடுப்போம். ஆனால் அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம வரணும். இன்னும் பால் குடிக்கிற குழந்தையாவே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளரணும். இந்த 2026வது வருஷத்துக்கு எனக்கு முத ஏசப்பா கொடுத்த வார்த்தை தீர்மானம். தீர்மானத்தில் 2 வகையான தீர்மானம் இருக்குது. நீ பால் குடிக்கிற குழந்தையாவே இன்னும் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீ தீர்மானம் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து ஒவ்வொருவரோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்குமே பிரயோஜனமாக இருக்கும்னு தான் நான் இதில் பதிவிட்டிருக்கேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடத்திலையும் அவர் கிருபையினால் தாங்கி அவருடைய நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.